विदिताखिलशास्त्रसुधा जलधे महितोपनिषत्कथितार्थनिधे हृदये कलये विमलं चरणं भवशङ्कर देशिकमे शरणम्। करुणावरुणालय पालय मां भवसागर दुःखविदूनहृदं रचयाखिल दर्शन तत्त्वविदं भवशङ्कर देशिकमे शरणम्. தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரம் அல்லது தட்சிணாமூர்த்தி அஷ்டகம். அதுல 9வது ஸ்லோகத்தை பார்த்திருப்போம். பூரம் பாம்சனலிநீலோம் பரமஹர்நாதோ ஹிமாம்சு புமான் இத்யாபாதி சராச்சராத்மகமிதம் யஸ்யைவ மூர்த்தியஷ்டகம் நான்யத் கிஞ்சன வித்யதே விமிஷதாம் யஸ்மாத் பரஸ்மாத் விபோः தஸ்மை ஸ்ரீ குருமூர்த்தயே நம ஸ்ரீ தட்சிணாமூர்த்தயே. தத்துவங்கள் 36 சில பேர் சொல்றார், சில பேர் 26 சொல்றார். இது எல்லாத்தையும் ட்ரெடிஷன்ல 8 பிரித்தார்கள். ஏன்னா அந்த சிஷ்யனுடைய கேள்வி ஏவம் விதா மாயா கதம் நிவர்த்தேத அப்படின்னு கேட்டார். மாயை தான் காரணம் நீங்க சொல்லிட்டு தப்பிச்சுட்டு போயிட்டே இருக்கீங்க, இந்த மாயை போறதுக்கு என்ன சார் பண்றது அப்படின்னு கேட்டார். நல்ல கேள்வி. ஆனா அவரு சொன்னார் ஈஸ்வர உபாசன ரூபம் தது உபாய அப்படின்னு சொன்னார். ஈஸ்வர உபாசனம் தான் ஞான சாதனம் அப்படின்னு சொல்லி உத்தம அதிகாரியாக இருக்கக்கூடியவர்களுக்கு இல்லையா சிரவணத்தினாலேயே கிடைக்கிறது, மத்தியம அதிகாரிகள் 2 பண்றதுனால கிடைக்கிறது. மந்த அதிகாரிகளா இருந்தா என்ன பண்றது, ஈஸ்வர உபாசனையை பண்ணித்தான் இதை அறிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னார். சொல்லி பகவானுக்கு 8 ஃபார்ம் இருக்கு, அதை நீங்க புரிஞ்சுக்கணும். ஊஹு இல்லையா, அம்பாம்சி, அனலஹா, அனிலஹா, அம்பரஹா, அம்பரம், அகர்நாதஹா சூரியன், இமான்சு சந்திரன், புமான் எஜமானன் புருஷன். இப்படி 5 பூதங்கள், சூரியன், சந்திரன், புருஷன். இப்படி இந்த உலகமானது இந்த 8க்குள்ளதான் எல்லா உலகமும் அடக்கமாக இருக்கிறது. இப்படித்தான் இந்த சராச்சரமாக இருக்கக்கூடிய மூவிங்காகவும் அன்மூவிங்காகவும் இருக்கக்கூடிய இந்த ஜெகத்து இந்த 8 பூர்த்தி அஷ்டகமாகத்தான் இருக்கு. அதை நீங்கள் உண்மையை ஆராய்ந்தால் அது உங்களுக்கு புரியும். அப்பொழுதுதான் இல்லையா எஸ்மாத் பரஸ்மாத் விபோகோ, எது வியாபகமாக பரம்பொருளை காட்டிலும் வேறாகையோ அது புரியும். அதை பெற வேண்டும் என்பதற்காக என்னுடைய குருவாக தட்சிணாமூர்த்திக்கு நமஸ்காரம் செய்கிறேன் அப்படின்னு சொன்னார். இல்லையா, எல்லாமே இந்த 5 பூதங்களோட சேர்ந்து இருக்கு அப்படின்னு சொல்றதுனால எல்லாத்தையும் சொல்லிட்டே வந்தார். எப்படி எப்படி ஆகாசம், வாயு, ஒலி எல்லாம் சொல்லிட்டே வந்தார். சொல்லிட்டே வந்து கடைசியா இதெல்லாம் அறிவதற்கு காரணம் யோகம் வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இல்லையா, யோகத்தை பத்தி பேசிக் கொண்டிருக்கிற இடத்துல இப்ப நிறுத்தினோம். போன தடவை எதுல நிறுத்தினோம், 8வதுன்னா 27வது ஸ்லோகத்தோட நிறுத்தினோம். ரேச்சக பூரக சைவ கும்பக பிராண சம்யமஹா அப்படின்னு. இப்போ யமம், நியமம், பிராணாயாமம், பிரத்யாகா அப்படின்னு அஷ்டாங்க யோகங்கள் சொல்லிட்டார். இல்லையா, அஷ்டாங்க யோகங்களை பத்தி நம்ம பேசணும். இப்படி அஷ்டாங்க யோகத்தை பத்தி பேசிக்கொண்டே வரும்பொழுது முதல்ல இல்லையா யமத்தை பத்தி பேசினார். யமம் அப்படின்னாக்க நம்ம யமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணா, தியானம், சமாதி அப்படின்னு 8 அங்கங்கள் இருக்குப்பா. அந்த 8 அங்கங்களையும் இல்லையா இதை நாம பண்ணிக்கணும்னு சொன்னார். எதுல சொன்னார், 20வது ஸ்லோகத்துல சமனஸ்கம் இதம் யோகி சேவமான உபாசனம் அஷ்டாங்க யோக யுக்தா சன்னே இல்லையா அமனஸ்கம் சகச்சதி. யோகியானவன் இப்படி 8 அங்கங்களோட இருக்கக்கூடிய அந்த யோகத்தை
முடாமல் அபியசிக்க வேண்டும். அப்படி மனசோட கான்டெம்ப்ளேஷனை வித் மைண்ட் பண்ணோமே ஆனால் அது அவனையே கொஞ்சம் கொஞ்சமா அந்த மைண்டுக்கு மேலே இருக்கக்கூடிய மைண்டையும் தள்ளி விட்டுட்டு அந்த பிரம்மத்தோட இணையக்கூடிய பலனானது இந்த சாதனையின் மூலமாக அது சாத்தியம்தான் ஆகும் அப்படின்னு சொல்லி யமஹா அப்படி முதல்ல சொன்னார். யமஹான்னா நம்ம சாதாரணமா யோக சூத்திரத்துல சொல்லியிருக்கிறது அஹிம்சா, சத்தியம், அஸ்தேயம், பிரம்மச்சரியம், அபரிகிரகம் தான் யமம்னு சொல்லியிருக்காரு. இவர் என்ன சொன்னாரு அப்படின்னாக்க, இவர் பாவசுத்திகி, அஹிம்சா, பிரம்மச்சரியம், ஸ்மிருதிகி, திருதிகி, இத்தியேவமாதேஹா எல்லாத்தையும் அதுக்குள்ள எடுத்துன்னு இப்படி மனசனால சாதிக்கக்கூடியது ஏதோ that which can be achieved through mind எதுவோ அதுதான் யமன் என்று யமஹான்னு சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் நியமத்தை சொன்னார். என்ன சொன்னார்? ஒரு ஸ்நானம், சௌச்சம் இல்லையா, நல்ல நீட்டா இருக்கிறது, கிளீன்லினஸ், அப்புறம் கிருது சத்தியம் இல்லையா, வர்ஷிப்பு, அப்புறம் சத்தியம் உண்மையை பேசுறது, அப்புறம் ஜபம், அதற்கு பிறகு இல்லையா ஹோமம், தர்ப்பணம், தபசு, தானம், பொறுத்து கொள்ளும் தன்மை, நமஸ்காரம், பிரதட்சணம், இதெல்லாம் விரத உபவாசங்கள் இல்லையா, இந்த விரதங்களை எல்லாம் பரிபாலனம் பண்றது, இதெல்லாம் நியமங்கள் அப்படின்னு சொன்னார். அதற்கு பிறகு இல்லையா ஆசனத்தை பற்றி சொன்னார். ஸ்வஸ்திகம், கோமுகம், பத்மம், சம்சாக்கியம், பிராமம், இப்படி எல்லாம் ஆசனம் இருக்கு. இது இந்த ஸ்வஸ்திகம், கோமுகம், பத்மம் இதெல்லாம் இந்த அம்சம் இதெல்லாம் பிரம்மா நமக்கு அளித்ததான ஆசனம், பிரம்மாசனங்கள் அப்படின்னு பேரு அப்படின்னு சொன்னார். நிருசிம்மம், காருடம், கூர்மம், நாகம் இதெல்லாம் வைஷ்ணவாசனம் அப்படின்னு வைஷ்ணவாசனத்தை பத்தி சொன்னார். அதுக்கப்புறம் வீரம், அப்புறம் மயூரம், வஜ்ராக்கியம், சித்தாக்கியம் இப்படின்னு இருக்கிறதுலாம் வீராசனம், மயூராசனம், மயில் மாதிரி இருக்கக்கூடிய ஆசனம், வஜ்ராசனம் இப்படி எல்லாம் பண்றது ருத்ராசனங்கள்ல வந்துப்பா அப்படின்னு சொல்லி, அதுக்கப்புறம் யோனி ஆசனம் அப்படின்னு இதெல்லாம் இருக்கு, இதெல்லாம் சாஸ்திரத்துல வரக்கூடியதாக இருக்கு அப்படின்னு சொன்னார். சொல்லிட்டு அதுக்கப்புறம் பிராணாயாமம் மருதுல இல்லையா, அடுத்தது யமம், நியமம், ஆசனம் சொல்லி பிராணாயாமத்தை சொன்னார். பிராணாயாமம் அப்படின்னா பிராணனை கண்ட்ரோல் பண்றது வேறு, பிராண யமனம் இல்லையா, பிராண சம்யமனம் அப்படின்னு பேரு. பிராணாயாமம் பிராணனை ஆயமனம் செய்வது அப்படின்னு அர்த்தம். எப்படி உள்ள இழுக்கிறது பூரகம், அப்புறம் கொஞ்ச நேரம் வைத்துக் கொண்டு கும்பகம், அப்புறம் ரேஷகம், இப்படி பண்ணக்கூடிய பிராக்டிஸ், இதுக்கு பேர் பிராணாயாமம்னு பேருப்பா அப்படின்னு இன்ட்ரோடியூஸ் பண்ணார். இதற்கப்புறம் இப்போ யமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம் சொன்னார். அடுத்தது பிரத்யாகாரம். பிரத்யாகாரம்னா என்ன அப்படின்றத இன்னைக்கு 28வது ஸ்லோகத்துல சொல்றாரு. இந்திரியானாம் சமஸ்தானாம் விஷயேப்யோ நிவாரணம் பிரத்யாகார இதி புரோக்தம் பிரத்யாகாரார்த்த வேதிபிஹி. இந்த பிரத்யாகாரத்தை நன்கு அறிந்தவர்களாக உணர்ந்தவர்களாக இருக்கக்கூடிய யோகிகள் எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, சமஸ்தானாம் இந்திரியானாம் எல்லா இந்திரியங்களையும் விஷயேப்யா நிவாரணம், அதாவது கண்ணை நோக்க அது காட்சிகளை பார்க்கறதுக்கு தான் ஆசைப்படும், மூக்கு நுகரதான் ஆசைப்படும், நாக்கு சுவைக்கதான் ஆசைப்படும், பேசதான் ஆசைப்படும், வாயு இப்படி எல்லாம், காது நல்ல ரண்யமான சவுண்ட் எப்போதுமே கேட்கணும், கடப்படான்னு இருந்தா பிடிக்க மாட்டேங்குது காதுக்கு. இப்படி அதாவது அதனுடைய விஷயத்தையே போயிட்டு இருக்கிறது இல்லையா, அது இருக்கிற வரைக்கும் இவங்களுடைய மனசு சஞ்சலமாகவே இருக்கு, மைண்ட் கண்ட்ரோலே ஆக மாட்டேங்குது. ஆனால நீங்க என்ன பண்ணணும், அந்தந்த விஷயங்களிலிருந்து அந்தந்த இந்திரியங்களை இழுத்து பிடிக்கணும், நிவாரணம். இதுக்கு பேரு பிரத்யாகாரம் அப்படின்னு பேரு. அப்படின்னு இந்த பிரத்யாகாரத்தை நன்கு அறிந்தவர்களான யோகிகள் சொன்னார்கள் அப்படின்னு சொன்னார். இதற்கு பிறகு யமம் ஆச்சு, நியமம் ஆச்சு, ஆசனம் ஆச்சு, பிராணாயாமம் ஆச்சு, பிரத்யாகாரம் ஆச்சு. அதுக்கப்புறம் தாரணான்னா என்ன அப்படின்னா, அத்விதீய வஸ்துனி அத்தியந்த இந்திரிய தாரணா. எப்பொழுதும் சதா சர்வகாலமும் தன்னுடைய இந்திரியங்களை வேதாந்த சிந்தனையிலேயே இருந்து கொண்டே இருக்கும்படி பிராக்டிஸ் பண்றது. சத்சங்கத்திலேயே இருந்து வேதாந்த கிளாஸுக்கு போயிட்டு இப்படியே வேதாந்தத்தோட டச் வச்சுட்டே இருக்கிறதுன்றதுதான்
இந்திரிய தாரணம்னு பேரு. அத இவர் என்ன சொல்றார் அப்படின்னா, ஆதாரே குவாபி மனஹா ஸ்தாபனம் தாரணா உச்சதே. குவாபி ஆதாரே, ஏதாவது ஒரு சப்போர்ட்டை பிடிச்சிக்கணும்பா இல்லையா. நீங்க ஒண்ணும் இல்லாம தியானம் பண்ணனா முடியாது. கொஞ்ச நேரம் நீங்க என்ன பிடிச்சீங்க, ஒரு படத்தை பிடிச்சீங்க, அந்த படத்துல இருக்கக்கூடிய அந்த சுவாமியை பார்த்து கொண்டே அப்படியே மெடிடேட் பண்ண ஆரம்பிங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா லிங்க வடிவத்துக்கு போங்க, கல்லு வடிவத்துக்கு போங்க. அப்படி போய் மனசை எடுத்துட்டு கடைசியில அத்வைதத்துக்கு அந்த வேதாந்தத்துக்கு வரணும். குவாபி ஆதார, ஏதாவது ஒரு சப்போர்ட் வச்சுட்டு மனசை ஸ்தாபனம் தாரணம், அந்த மனசை எடுத்துக்கொண்டு போய் நிறுத்தணும் இல்லையா. இதுக்கு பேர் தான் ஃபிக்ஸிங் தி மைண்ட். இது ஏதாவது ஒரு ஆதாரத்தை பிடிச்சுக்கிட்டோம் இல்லையா, அப்படி இருக்கக்கூடியதுக்கு பேர் தான் தாரணா அப்படின்னு சொன்னார். அதுக்கு இன்னொரு ஒரு ஐடியாவும் கொடுத்தார். பிரம்ம விஷ்ணு சிவாதீனா சிந்தா தியானம் பிரச்சக்ஷதே. பிரம்மா, விஷ்ணு, சிவன், அம்பாள் எதையாவது ஒண்ணு பிடிச்சிக்கீங்க, அப்பதான் அந்த தாட்டானது உங்களுக்கு வரும். இப்படி தாரணைக்கும் தியானத்துக்கும் என்ன மெடிடேஷன் அப்படின்னாக்க, இப்படி எதையாவது ஒரு பொருளை குறித்து கொண்டு சென்ஸ் ஆர்கன்ஸை வைத்துக் கொண்டு போறது அப்படின்னா அது தாரணம் இல்லையா. இது ஏதாவது ஒரு ஆதாரத்தை குறித்துக் கொண்டு அதுல பண்ணக்கூடியது, மனசை ஸ்தாபனம் பண்ணக்கூடியது தாரணம்னு பேரு. இப்ப பிரம்மா, விஷ்ணு, சிவம் இப்படி எல்லாம் ஒரு பொருளை வைத்துக் கொண்டு இல்லையா மனசை எப்படி கட்டுப்படுத்துறது, அப்படியே அதையே சிந்தனை பண்ணிட்டே இருக்கிறது, பிரவாகமாக அதையே சிந்தனை பண்ணிக்கொண்டே இருக்கக்கூடியதுக்கு பேரு தியானம் அப்படின்னு பேரு. அப்படின்னு 29 பிரம்ம விஷ்ணு சிவாதீனா சிந்தா தியானம் பிரச்சக்ஷதே. அங்க எப்படி யோக சாஸ்திரத்துல சொல்லிருக்கு, அத்விதீயமாக வஸ்துல விசித்திய இந்திரிய பிரவருத்தி பிரவாகா தியானம். அப்படியே மனசானது போய்கொண்டே இருக்கும். அதை திருப்பி திருப்பி ஆட்டோ சஜஷன் கொடுத்து ஒரே மாதிரியே அதை பிரவகிக்க வைக்க வேண்டும் அந்த எண்ணங்களை அப்படின்னு சொல்றது. இதுக்கு பேர் தான் தியானம் அப்படின்னு சொல்றது. இப்போ யமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணா, தியானம்னு சொல்லி கடைசியா சமாதி. சமாதினா என்ன அப்படின்னு சொல்ற 30வது ஸ்லோகத்துல, தியானாத ஸ்பந்தனம் புத்தே சமாதி அபிதீயதே அமனஸ்க சமாதிஸ்து சர்வ சிந்தா விவர்ஜிதம் விவர்ஜனம். புத்தேஹே தியானாதி புத்தேஹே ஸ்பந்தனம், புத்தியை வைத்துக் கொண்டு இல்லையா தியானத்தின் மூலமாக புத்தியை அசையாமல் நிறுத்துறது அப்படின்றது. இந்த தியானத்தையும் தாரணையையும் பிராக்டிஸ் பண்ணிக்கொண்டே இருந்தால் ஒரு நாள் அது சித்திக்கும். அதுக்கு பேர் தான் சமாதி அப்படின்னு பேரு. அப்படின்னு இது யோகிபிகி அபிதீயதே அப்படி புரியணும் இல்லையா. இந்த சமாதி சவிகல்பகம் நிர்விகல்பகம் அப்படின்னா சொல்லியிருக்கேன், நிறைய பேசுறது. அதுக்கப்புறம் அந்த நீங்க அந்த மெடிடேஷனை பிராக்டிஸ் பண்ணும்போது லயம், விக்ஷேபம், கஷாயம், ரசாஸ்வாதம் இத மாதிரி தோஷங்கள்லாம் வரும் இல்லையா. அதான் லயம்னா என்ன, அப்படி நீங்க ரொம்ப பிராக்டிஸ் பண்ணி மெடிடேட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா தூக்கம் வந்துடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், கொஞ்ச நேரம் பார்த்தீங்கன்னா விக்ஷேபம் வரும். எங்கேயோ நினைச்சு எங்கேயோ போய் கனெக்ட் ஆகி நீங்க திங்க் பண்ணிட்டே இருப்பீங்க, அந்த தியானத்தை விட்டுடுவீங்க. இது ஒரு தோஷம் வரும். அதுக்கப்புறம் என்ன தெரியுமா பண்ணும், ஒரு அட்டாச்மெண்ட் அதுலயே அப்படியே நினைச்சுனாக்கா டெய்லி இந்த மெடிடேஷன் தான் பண்ணே இருக்கணும். அட்டாச்மெண்ட், இதுல ஒரு அட்டாச்மெண்ட் வரும், இது ஒரு தோஷம். அப்புறம் அதுலயே ரவிக்கிறதுன்னு இருக்கு, அதுவும் ஒரு தோஷம் தான். இதெல்லாம் தோஷங்கள், சமாதியில வரக்கூடிய தோஷங்கள். இதுக்கு மேலாக ஒரு தோஷம், ஒரு நிலை இருக்கிறது. அந்த நிலை தான் நிர்விகல்பக சமாதி அப்படின்னு சொல்லக்கூடாது. அது என்ன அப்படின்னு 2வது சொல்றாரு. அமனஸ்க சமான சமாதிஸ்து சர்வ சிந்தா விவர்ஜனம். இந்த மனசே அப்படி கரைஞ்சு போச்சு, அமனஸ்கமாக இருக்கக்கூடிய நிலை. மைண்ட் கம்ப்ளீட்டா அப்படியே டிசால்வ் ஆயிடுச்சு, எந்த ஒரு வைப்ரேஷனும் இல்லை அங்க. இப்ப தியானம் பண்ணிக்கிறவன் தியானம் பண்ணிக்கிறேன் எனக்கூடிய எண்ணம், தியானத்தினுடைய பொருள் எதுவுமே கிடையாது, எண்ணமே கிடையாது. இப்படி மனசும் அங்க அடங்கி நிலை, சர்வ சிந்தா விவர்ஜனம். இப்படி எந்த ஒரு சிந்தனையும் இல்லாத இருக்கக்கூடிய நிலை இருக்கு இல்லையா,
அந்த நிலையில தான் அந்த ஆத்மாவானது அப்படி இது உங்களுக்கு புரிக்கிறது. அதுதான் சாட்சாத்காரத்துக்கு காரணம் அப்படின்னு சொன்னார். இப்போ சொல்லிட்டு இப்போ கன்க்ளூட் பண்ண போறேன். சித்தே நிச்சலதாம் யாதே பிராணோ பவதி நிச்சலஹ சித்தஸ்ய நிச்சலத்வாய யோகம் சத்ய சத்யானம் அப்யசேத். சித்தே நிச்சலதாம் யாதே பிராணோ பவதி நிச்சலஹ. இந்த மனச அப்படியே நிச்சலமா பண்ணக்கூடிய பிராக்டிஸ பண்ணிட்டே வரணும். நீங்க சித்தே நிச்சயம் போயிட்டே இருக்கு. மனசு எங்கேயாவது போயிட்டு இருக்கு. அசோசியேஷன் ஆஃப் தாட்ஸ்ல இங்க ஆரம்பிச்சு எங்கேயோ போகுது இல்லையா? அப்படியே உட்கார்ந்துட்டே இருக்கும்போது கிளாஸ் இருக்கும்போது இது நினைக்க போய் அதை நினைக்க போய் அவரை நினைக்க போய் இவரை நினைக்க போய் டக்குன்னு மனசு எங்கெங்கயோ அழிஞ்சிடுறது. இதை பிராக்டிஸ் இல்லையா? அப்பப்போ ஆட்டோ சஜஷன் கொடுத்து இதை பிராக்டிஸ் பண்ணி தான் எடுத்துன்னு வரணும். அப்படி இந்த சித்தமானது நிச்சலமாக இருந்தது. ஆனால் உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டா, இதெல்லாம் சாஸ்திரம் சொல்லி கொடுத்தாதான் நீங்க பிராணஹா பவதி நிச்சலஹா. பிராணனும் உங்களுக்கு இல்லையா, நீங்க மனசை கண்ட்ரோல் பண்ண பிராணனையும் நீங்க உங்களை அறியாமையே கண்ட்ரோல் பண்றீங்க. அதுவும் நிச்சலமா ஆயிடும். நிச்சலமா ஆயிடும்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்க, சரியா சீராக அது மூச்சு விட்டு கொண்டே இருக்கும். நீங்க உங்களுடைய எண்ண அலைகள் போக போக அந்த எக்ஸைட்மெண்ட்டுக்கும் அந்த இன்டெலெக்சுவலுக்கும் ஏற்ற மாதிரி திங்க் பண்ண உங்களுடைய மூச்சு காத்தானது மாறுதல்களை அடைகிறது. ஏன்னா பிராணனுக்கும் மனசுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு இல்லையா? எப்படி அப்படின்ட்டு நம்ம யூஸ்வல் எக்ஸாம்பிள் நம்ம சொல்ற எக்ஸாம்பிள் தான் இல்லையா? ஒருத்தர் வந்தா ஒரு நல்ல நிச்சலமா இருக்கக்கூடிய ஒரு மனுஷன் இருக்காரு. கொஞ்சம் எமோஷனல் ஆள் ஒருத்தர் இருக்காரு. அந்த எமோஷனல் ஆள்கிட்ட வந்த உடனே, சார் உங்க பையன் இந்த மாதிரி நீங்க தானே சோ கோபால் யாரு உங்க பையனா அப்படின்னு கேட்டார். ஆமா நான் சொல்லுங்க அப்படின்னா, சாரி சார் நாங்க மிலிட்டரியில இருந்து வரோம். உங்க பையன் வாரில் உயிர் இழந்துட்டார் சார் அப்படின்னா, அப்படியோ அப்பா அப்படின்னு கேட்டார் இந்த மனுஷன் இல்லையா? எமோஷன் பாருங்க. பிராணம் நீக்கிறதுக்கும் மனசுக்கும் இவருக்கு சொன்ன நியூஸ் என்ன, உங்க பையன் செத்து போயிட்டான். இது எங்க நடக்கிறது? மனசுல. இதை புரிஞ்ச உடனே அவருக்கு பிராணனானது டக்குனு வியோகம் ஆயிடுப்பாங்க. இதையும் கேள்விப்படுகிறோம் இல்லையா? அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்க. இன்னொருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட போனார்கள். போன உடனே அங்கேருந்து வந்தவன் சொன்னா, இது மாதிரி சார் நீங்க தான் உங்க புள்ள கோபால் அப்படின்றவர் போவான் நேற்று வாங்க. எந்த கோபால் அப்படின்னு கேட்டார். இன்டெலெக்ட் வேலை செய்ய ஆரம்பிச்சு. எந்த சோ இல்லையே என் போறேன்னு சொல்லியே முன்னாடி கூட பேசினானே அப்படின்னு ஒண்ணு. சார் இருங்க அப்படி கேட்டேன். சாரி சார் அப்போ இன்ஃபர்மேஷன் சார் அப்படின்னு. இப்ப என்னாச்சு இல்லையா? பிராணன் மைண்ட் சரியா இருந்து திடமாக இருந்து இன்டெலெக்சுவலா பண்ணா பிராணனுக்கு ஒன்னும் நடக்காது. பிராணனும் நிச்சலமாக ஆயிடும். மனசு நிச்சலமாக இருந்தால் பிராணனும் நிச்சலமாக ஆயிடும். சித்தசிய நிச்சலத்வாய, இந்த சித்தத்தை இந்த மனசை நிறுத்துறது இல்லையா? இதுக்கு பேர் தான் சார் யோகம். யோகம் சத்யானம் அபியச. இப்படி தியானத்தோட கூடின இந்த யோகத்தை டெய்லி பண்ணிக்கொண்டே வந்தால் மனசுக்கு எக்ஸசைஸ் கொடுக்கணும் சார். நம்ம உடம்புக்கெல்லாம் கொடுக்குறோம், அதை எடுக்கிறோம், இதை எடுக்கிறோம், போறோம் வரோம் நடக்கிறோம் எல்லாம் பண்றோம். மனசுக்கு இந்த தியானம் ஜபம் இத மாதிரி எடுத்துட்டு நம்ம டெய்லி கொஞ்சம் அந்த மனசை அப்படி கட்டுப்படுத்தி ஒரு விஷயத்துல ஒரு மந்திரத்துல நிக்க வைக்கணும். காயத்ரிக்கு அதுக்காகதான் நம்ம என்ன பண்றோம், காயத்ரி பண்ணோம்னாக்க ஒரு 10 பிராணாயாமம் பண்ணிடுறோம். அந்த 10 பிராணாயாமம் பண்ணிட்டோம்னாக்க கொஞ்சம் மூச்சு கொஞ்சம் சீராகும். மூச்சு சீராச்சுன்னாக்க இல்லையா, நம்ம மனசனால சங்கல்பம் பண்ணிட்டு 10 பண்ணோம்னாக்க சீராச்சுன்னா நல்ல மனசு தெளிவா ஆயிடும். தெளிவா ஆன பிறகு நம்ம ஜபம் பண்ணா அன்னைக்கு நல்லா ஜபம் பண்ணலாம். பிராணாயாமம் இதெல்லாம் கனெக்ஷன், மனசுக்கும் பிராணாயாமத்துக்கும் இருக்கக்கூடிய கனெக்ஷன். இப்படித்தான் தியானம் அபியசே. இப்படியாகத்தான் தியானத்தோட கூடி நீங்கள் அபியசிக்கணும் அப்படின்னு அழகா சொல்லி தர்றார் நமக்கு சுரேஷ் சிவாச்சாரியார். ஏன் ஆச்சாரியார் இதுதான் மீன் பண்றார், இதை இங்க புரிஞ்சுங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் பிராணனை எப்படி கண்ட்ரோல் பண்றதுன்னு சொல்றாரு. ஆகுஞ்சன
ஆகுஞ்சனம் அபானஸ்ய பிராணஸ்ய ச நிரோதனம் லம்பிகோபரி ஜிஹ்வாயாஹ ஸ்தாபனம் யோக சாதனம். ஆகுஞ்சனம் அபானஸ்ய அபான வாயு அது எங்க போறது அப்படின்னா மூலாதாரத்துல இருந்து அது வரக்கூடியது இல்லையா. அதை நீங்க என்ன பண்ணும், பிராக்டிஸ் பண்ணி அதை சுருக்கணும். ஆகுஞ்சனம் அபானஸ்ய அப்படின்னா கான்ட்ராக்டிங், சுருக்குதல். அபான வாயுவை நீங்கள் அரஸ்ட் பண்ணீர்களே ஆனால் எதன் மூலமாக, கும்பகம் முதலாக பிராணஸ்ய ச நிரோதனம். அப்படின்னா எப்படி சார் நமக்கு தெரியும், இந்த கும்பகம் நம்ம பண்ற மாதிரி பிராணன் இழுத்து கொஞ்ச நேரம் நிறுத்துறீங்க இல்லையா, அப்போ உங்களுடைய அபானமானது ஆகுஞ்சனமாக ஆகிறது அப்படின்னு சொன்னார். இதுதான் விஷயம். நீங்க அப்படி அரெஸ்ட் பண்ணீங்கன்னா அது கரெக்டா. அது மட்டும் இல்ல, இன்னொரு யோகிகள்லாம் ஒரு காரியம் பண்ணாங்க. அது எப்படின்னா நாக்குனால உள்நாக்க அப்படி சொல்றது இல்லையா. லம்பிகா உபரி ஜிஹ்வாயாஹா. லம்பிகா அப்படின்னா உவலான்னு சொல்லக்கூடிய அந்த உள்நாக்கு, அந்த உள்நாக்கு மேல ஜிஹ்வாயாஹா ஸ்தாபனம், அந்த நாக்கை எடுத்து போய், இது ஒரு பிராக்டிஸ். உள்நாக்கின் மேல நாக்கை வைத்து பண்ணக்கூடிய ஒரு எக்ஸசைஸ். இதெல்லாம் யோக சாதனம். அப்படி இதெல்லாம் எக்ஸ்பர்ட், டேஞ்சரஸ் விஷயங்கள், இதெல்லாம் கத்துக்கிட்டுதான் பண்ணணும். இதெல்லாம் யோகிகள் பண்ணக்கூடியதான ஒரு விஷயம். எல்லாத்தையும் சொல்லிட்டார் யோகம். இதெல்லாம் இப்போ நாம பண்ணக்கூடிய யோகத்தினாலேயும் நாம பண்ணக்கூடிய பூஜையினாலேயும் நாம பண்ணக்கூடிய மெடிடேஷன்லாம், இதெல்லாம் நம்ம எந்த லெவல்ல இருக்கோம் அப்படின்னு எப்படி மெஷர் பண்றது, இதெல்லாம் நமக்கு தெரியாது இல்லையா. ஏதோ படிச்சுட்டே இருக்கோம், பிராக்டிஸ் பண்ணிட்டே இதுதான் போயிட்டு பண்றோம், நிறைய ஜபம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம், பிராக்டிஸ் எல்லாம் பண்றோம், பிராணாயாமம் எல்லாம் பண்றோம் இல்லையா. ஆனா எங்கெல்லாம் இருக்கு, வாட் இஸ் அவர் லெவல் அப்படின்னு தெரியணுமே அப்படின்னா யோகிகள் இதெல்லாம் அழகா கோடிபை பண்ணி வச்சிருக்காங்க. இப்படிப்பட்ட அனுபவங்கள்லாம் வரும். இந்த அனுபவங்கள்லாம் வந்ததே ஆனால் இந்த பஞ்சபூரம் செனடி நீலோம் பரம அருணாதோ ஹிமாம் சுக்குமாங்க 5 பூதங்கள் இருக்கு இல்லையா. இந்த 5 பூதங்களையும் அடக்குபவன் தான் யோகி. 5 பூதங்களையும் அடக்கினான்னாக்க அவன் இந்த உலகத்துல சிறந்த யோகியாக கருதப்படுவான் இல்லையா. இந்த வாயு ஸ்தம்பனம் இப்படி எல்லாம் நம்ம பண்றோம், ஜலஸ்தம்பனம் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா. அதெல்லாம் பத்தி இப்ப பேச போறாரு. இப்படி பாருங்க, அவருடைய பிராக்டிஸ் யோகங்கள்லாம் தெரிஞ்சவராக சுரேஸ்வராச்சாரியார் அந்த அனுபவங்களை எல்லாம் நமக்கு எடுத்து சொல்றார். 33வது ஸ்லோகம். சித்தே இஷ்டலதா ஜாதே பிராணே மத்தியபதம் கதே சின்னானி ஏதானி ஜாயந்தே பஞ்சபூத ஜயா பிருதக். சித்தே நிச்சலதா ஜாதே. உங்களுடைய மைண்ட அப்படி பிராக்டிஸ் பண்ணி 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 ஸ்டெடியா ஆக்கிட்டீங்கன்னா, நிச்சலமா சலனமே இல்லாம ஸ்டெடியாக உங்களுடைய மனசை அப்படி கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னாக்கா, அந்த ஸ்டெடினஸ் அந்த மனசுக்கு வந்துட்டே ஆனால் பிராணனானது மத்திய பதம் கதே, அது சீராக நடுவுல போயிட்டே இருக்கும். அவங்களுடைய பிராணன் ஒரு ப்ராப்ளமும் இல்லாம அவங்களுடைய ஆயுஷு ஜம்முன்னு இருக்கும் இல்லையா. ஒரு ரோகங்கள்லாம் இல்லாம ஜம்முன்னு அந்த பிராணனானது தன்னுடைய வேலையை அருமையாக செய்து கொண்டே போகும். சின்னானியே தானி ஜாயந்தே பஞ்சபூத ஜயாத் பிருதக். இதெல்லாம் சின்னங்கள், அடையாளங்கள் அப்படின்னு சிலதெல்லாம் சொல்லியிருக்கு. என்ன அடையாளங்கள் சிலதெல்லாம் சொல்லியிருக்கு அப்படின்னாக்க, நீங்கள் இந்த பஞ்சபூதங்களை ஜெயிச்சீர்களா அப்படின்றது உங்களுக்கு தெரியும். பஞ்சபூத ஜெயாது பிருதக் ஏதானி சிந்தானி ஜாயந்தே. நீங்க நல்லா பிராக்டிஸ் பண்ணிட்டே வந்தீங்கன்னா இந்த 5 எலிமெண்ட்டையும் நீங்கள் ஜெயித்து விடுவீர்கள். ஜெயித்து விட்ட பிறகு ஜெயித்ததுக்கு என்ன அடையாளம் அப்படின்னு கேட்கிறா, சொல்லுகிறேன். சின்னானி ஏதானி ஜாயந்தே. 5 விஷயங்களை சொல்ல போறா. இப்போ ஒரு யோகியானவன் நன்னா பண்ணி பிராணாயாமம் பிரத்யாகாரம் சமாதி வரைக்கும் வந்தக்கூடிய அந்த யோகி எப்படி இருக்கா அப்படின்றத எப்படி அனுபவிக்கிறது அப்படின்னாக்க, தன்னுடைய மைண்ட அந்த மெடிடேஷன்ல பண்ணி 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 பண்ணி
அவனுடைய ரிசல்ட்ஸ் இல்லையா, அதனுடைய ரிசல்ட்ஸ் எல்லாம் வந்ததுன்னா அது எப்படி இருக்கும் அப்படின்ற விஷயத்த இப்போ 34ல இருந்து 38 வரைக்கும் அவர் சொல்ல போறார். இல்லையா, 34 பாருங்க. இதெல்லாம் புது விஷயங்கள், நமக்கு தெரியாத விஷயம். நமக்கு இதெல்லாம் வருமா, அது வேற விஷயம். ஒரு அறிவு இல்லையா, யோகியினுடைய லட்சணம் என்ன, முதல் லட்சணம் என்ன இல்லையா, அவன் எப்படி தானே யோகி என உணர முடியும் அப்படின்னாக்க, மலமூத்திர கபால் கப அல்பத்வம் ஆரோக்கியம் லகுடா தனோஹ சுகந்த ஸ்வர்ண வர்ணத்வம் பிரதமம் யோக லட்சணம். ஸ்வர அப்படின்னு சில புத்தகங்கள் இருக்கு. ஸ்வர்ண வர்ணத்வம் பிரதமம் யோக லட்சணம். மல மூத்திர கப அல்பத்வம் எல்லாம் நமக்கு ஞானியர் பெரியவா ஆச்சாரியர்கள்லாம் சொன்னாதான் நமக்கு தெரியும். இல்லையா, நம்மெல்லாம் யோகத்துல எக்ஸ்பர்ட்ஸ் கிடையாது. இப்படிப்பட்ட யோகங்கள்லாம் இருந்திருக்கு, இப்படிப்பட்ட எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் இருந்திருக்காங்க நம்ம ஊர்ல. அது ஆச்சரியமான விஷயங்கள். மலம் மூத்திரம் இல்லையா, இப்படி நம்ம கிட்ட இருக்கக்கூடிய எக்ஸ்பிரீஷன் இருக்கக்கூடிய அவை கபம் இல்லையா, கோழை, இதெல்லாம் பிளம், இதெல்லாம் யூரின் பிளம், இதெல்லாம் என்ன பண்ணும், கொஞ்சம் கொஞ்சமா யோகிக்கு அல்பத்துவம் ஆத்மோதி அப்படின்னாரு. இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறையமான ஸ்பேரிங்கா ஆகிடும். இதெல்லாம் அது ஒரு அடையாளம். அதை வச்சு அவன் கண்டுபிடிக்கலாம். ஓஹோ அப்படியா, என்னடா இது இவ்வளவுதானா அப்படின்னு வரும்போது அது மட்டும் இல்ல, ரொம்ப ஆரோக்கியமா ஃபீல் பண்ணுவோம். ஆரோக்கியம் லகுதா தனோகோ, ரொம்ப லகுவாக உடம்பிற்கு ஆரோக்கியம் வந்துவிடும். அந்த லகுவாக இருக்கும் தன்மை, அப்படி உடம்பு ரொம்ப லைட்டா இருக்கும். லகுதா தனோகோ, அது ஆரோக்கியத்தை, ஆரோக்கியமா இருப்பான், லைட்டா இருப்பான் இல்லையா, நல்ல ஹெல்த், ரொம்ப தன்னை ரொம்ப லகுவா உணர்வான். அப்படியே வெயிட்டா நம்ம போற மாதிரி, ஐயோ எனக்கு என்னாலேயே நடக்க முடியலையே, ஐயோ வலிக்கிறது, மெடிக்கல் ஏறணுமே, இப்படி இல்ல, லகுவா எல்லா காரியத்தையும் பண்ண முடியும். தன்னை லகுவாக ஆக்கிக்கக்கூடிய திறனானது யோகம் பண்ணி 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 அவனுக்கு வருது. சரி, இது எப்படி சார் கண்டுபிடிக்கிறது, எனக்கு யோகத்துல அந்த ஸ்டேஜ் வந்திருக்கேன்னு. உங்களை அறியாமலேயே உங்களிடத்தில் இல்லையா நல்ல ஒரு சுகந்தம் ஒண்ணு, நாத்தம் வீட்டம்னா இருக்காது, ஒரு ஸ்மெல் ஒண்ணு வருமா இல்லையா. நிறைய யோகிகள் எல்லாம் போனாங்கன்னா, நம்ம நிறைய கதைகள்லாம் கேட்டாங்க. அவதூத சுவாமிகள் இல்லையா, அவர் அப்படி கிராஸ் பண்ணான்னாக்க அந்த வாசல் இருப்பாங்கலாம் பூ வாசனை வருமா. உடனே எல்லாரும் சிதம்பரத்துல இருந்து ஓடி வருவாங்க நமஸ்காரம் மட்டும். இப்படிப்பட்ட சாமிகள் விஷயங்கள்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா. அதெல்லாம் நம்ம யோக சாஸ்திரத்துல இருக்கிறதுதான். அப்படி இல்லாதது ஒண்ணு நம்ம சும்மா கட்டுக்கதையில வந்த கதைகள்லாம் இல்ல. இந்த யவதூதர்கள்லாம் அப்படி ரோட்ல போனாங்கனாக்க அப்படி சுகந்தமாக இருக்கக்கூடியவரான ஒரு ஸ்மெல் ஒண்ணு வரும். அதுக்கப்புறம் ஸ்வர்ணவர்ணத்வம், அவளுடைய முகத்துல ஒரு கலர், ஒரு திடீர்னு என்னதான் சார் அது அப்படின்னு எப்படி ஜபம் பண்ணி 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 அந்த முகத்துல ஒரு தேஜஸானது அவர்களுக்கு தெரியும். ஒரு தேஜஸ் இருக்கு சார், அவருக்கு கோல்டு கலர் நல்லா ஷைனிங்கா இருக்கு சார், அவருடைய பேச இல்ல இன்னும் தெரியுது சார் முன்னைக்கு இப்போ அப்படின்னு நம்ம சொல்ற போது, எப்படி யோகத்தினால நல்ல ஸ்மெல் வரும், நல்ல ஷைனிங்கான ஒரு கலரானது ஏற்படி சொர்ண வர்ணத்துவம் ஏற்படுகிறது. இப்படி எல்லாம் வந்ததுன்னாக்க அது யோக லட்சணம். அப்படின்னா பிரதமம் யோக லட்சணம். என்ன சொல்ல வரா, சூட்சுமம் என்ன, பிரதமம் யோக லட்சணம்னு சொன்னா, அவன் இந்த நிலத்தை வென்று விடுகிற காரணத்தினால கங்கவதி பிருத்திவியை ஜெயிச்சுட்டான். அதனால அவனுக்கு சுகந்தத்துவமானது வருகிறது. இந்த விஷயங்கள் எல்லாமே இல்லையா எங்க சொல்லிட்டு அப்படின்னாக்க, லகுத்வம் ஆரோக்கியம் வர்ண பிரசாதாம் ஸ்வரசௌஷ்டஸ்வம் ச கந்தாசுபோ மூத்திரபுரி சமம்பம் யோக பிரவருத்தி பிரதமம் வதந்தி அப்படின்னு இந்த விஷயம்லாம் ஸ்வேதாஸ்வதர உபனிஷத்திலேயே இந்த விஷயங்கள்லாம் சொல்லிருக்கு. உபனிஷத் படிக்கும் போது நம்ம தான் யோகம் பண்ணோம், அப்படி அப்படி ஸ்கிப் பண்ணிட்டு நம்ம மேல போயிடும். படிச்சதுதான் இப்படி யோசிச்சு பார்த்தோம்னா அப்படி அது சுரேஸ்வரா சொன்னது உபனிஷத்துல இருக்கிற விஷயத்தை சொல்றாரு அப்படின்னு நமக்கு தெரியுது இல்லையா. இதெல்லாம் உபனிஷத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள், சாதாரண விஷயங்கள், அப்படி பிரமாணமாக இருக்கக்கூடிய விஷயங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம், பிரதம லட்சணத்துல நாம புரிஞ்சிக்க வேண்டியது அந்த
பூமி அந்த பூமியை ஜெயித்து விட்டான். எஸ்மாத் பரஸ்மாத் விபோகோ அப்படின்னு சொன்னாருங்க. இப்படி ஜெயிச்சான் அவன் தான் யோகி அப்படின்னு முதல் லட்சணம் சொன்னார். அடுத்த லட்சணம் சொல்றாரு இப்போ. கண்டகோக்ரேஷு அசங்கத்வம் ஜலபங்கேஷு அமஜ்ஜனம் கிருதாதி கிருத் ஆதி சகிஷ்ணுத்வம் த்விதீயம் யோக லட்சணம். கண்டக அக்ரேஷு முள்ளு செடி. இந்த யோகிகள்லாம் அப்படி குத்தி அம்பு படுக்கையில ஈஸ்வர் பட்டு இருந்தார் அப்படின்றத எப்படி புரிஞ்சுக்கிறது நம்ம இல்லையா? சில ஏன் எல்லாம் இருந்தா அந்த புல்லிலேயே படுத்துட்டு இருக்காங்க இல்லையா? சில பேர்லாம் கோயிலேயே படுத்துருக்கோம். அது நமக்கு எல்லாம் குத்தரா மாதிரி இருக்கும், நம்மளால படுத்துக்க முடியாது. ஆனா சில பேருக்குலாம் படுத்துக்கிறாங்க இல்லையா? அதெல்லாம் பவர் ஆஃப் யோகா தான் எல்லாமே. இந்த யோகி பவர்னால கண்டக அக்ரேஷு அந்த முள்ளு குத்த டிப் ஆஃப் தி தான் இருக்கு இல்லையா? கண்டகம் அக்ரேஷு தானுடைய பூருக்கு அதுல படுத்துட்டா கூட அதுல உட்கார்ந்தா கூட அவளுக்கு அசங்கத்வம் இல்லையா? அவருக்கு அது அவரை குத்துறதே கிடையாது சார். அது எப்படி சார்? அது அதை யோகி பவர். அது மட்டும் இல்ல, ஜல பங்கேஷு அமஜ்ஜனம் ஜலத்துல போனா கூட அவர் முழுகாம அப்படியே உட்கார்ந்து தியானம் பண்ணிட்டு இருப்பாங்க சார். என்ன சார் தெரியல, நீ ஜலத்துல கண்ண அப்படி கை தரலாம் ஒரு போட்டு அப்படி உட்கார்ந்துட்டு அப்படி ஜலத்திலேயே அப்படி முழுகாம உட்கார்ந்து தபஸ் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். புராணங்கள் எல்லாம் படுத்து பார்த்திருக்கோம் இல்லையா? நம்ம மாக்கள் எல்லாம் பார்த்திருக்கோம். இப்படி எல்லாம் தபஸ் பண்ணக்கூடிய நெருப்புக்கு நடுவுல பண்றது, ஜலத்துல உட்கார்ந்து பண்றது, ஜலத்துல பாதி ஜலத்துல அப்படியே முழுகிட்டு தபஸ் பண்றது, இதெல்லாம் இந்த ஜலஸ்தம்பனம் பண்ணக்கூடிய விஷயங்கள். இதெல்லாம் அந்த நீரை வென்றவர்களாக இருக்கக்கூடிய அது அது அதுக்குதான் இது சொல்றது. முதல் லட்சணத்துல நிலத்தை ஜெயிக்கிறது சொன்னார். இரண்டாவது லட்சணத்துல நீரை ஜெயிக்கிறது அப்படின்னு ஒரு பஞ்சபூதத்துல இருக்கக்கூடிய ஜல தத்துவத்தை ஜெயிக்கணும். ஜல பங்கேஷு பங்கம் அப்படின்னா புதகொழி அப்படின்னு சொல்றோம்ல, அதுல போய் உட்கார்ந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, கோட்மேயர் அப்படின்னு சொல்றாங்க. அது அப்படியே வீட்டுல இருக்கும். அவளெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. அந்த கோட்மேயர் இருக்கிறது நம்ம மாதிரி சாதாரண யோகிகளை ஒண்ணும் பண்ண முடியாது. அப்படியே அவளை கொண்டு அந்த பிரகலாதனை தண்டனை கொடுத்தாரு, இந்த ரிஷிய தண்டனை கொடுத்தாரு, ராஜா அவனை குறிச்சு கொலை கொள்ள தள்ளினாரு. ஆனா அவர் முழுகவே இல்லை அப்படின்ற கதையெல்லாம் புராணங்கள்ல படிச்சிருக்காங்க. இதெல்லாம் யோகி பவர் தான் இருக்கு. அது மாத்திரம் இல்ல, அவளுக்கு பசி தாகத்தை கேட்க ஒரு 2 நாளைக்கு இவர் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா போய் தபஸ் எல்லாம் போனா வாயில ஒரு மூலிகையை வச்சு உட்கார்ந்தாங்கன்னா மாச கணக்குல அவளுக்கு பசி தாகமே இல்லாம அவர்களால தபஸ் பண்ண முடியும் இல்லையா? அவளுக்கு சுட்டு அப்படின்னாக்கா பசி, திருச்சு அப்படின்னாக்கா தாகம். பசி தாகம் இதை சகிஷ்ணுத்வம் இல்லாம போகாது இருக்கும். ஆனா அதுக்கு வேல்யூவே கொடுப்பாங்க. அதை சகனம் பண்ணிப்பாங்க. அதை ஃபர்தர் பண்றதுன்றது ஒரு ஆர்ட் இல்லையா? அப்படி பண்ண இது இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு தோணிட்டுன்னா நீங்க 2வது ஸ்டேஜ் த்விதீயம் யோக லட்சணம். இது ஒரு யோக லட்சணம். இந்த ஸ்டேஜ் வந்துட்டீங்கன்னா நீங்க பஞ்சபூதத்துல நீரை ஜெயிச்சிட்டீங்க அப்படின்னு அர்த்தம் இல்லையா? அவர்கள் பஞ்சபூத ஜெயாத்து இல்லையா? அதுக்கு சின்னம் ஜாயந்தே. பஞ்சபூத ஜெயத்தினால தனித்தனியாக அந்த அடையாளங்கள் எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சார் 33ல. 34ல யோக லட்சணம், பிரதமம் யோக லட்சணம் நிலத்தை ஜெயிக்கிறது சொன்னார். 35ல நீரை ஜெயிக்கக்கூடிய யோக லட்சணத்தை சொன்னார். இப்போ நெருப்பை ஜெயிக்கணும் இல்லையா? அடுத்தது பக்வன்னபான போக்திருத்வம் ஆதபாதி சகிஷ்ணுதா தர்சனம் ஸ்ரவணம் தூராத் திருத்தீயம் யோக லட்சணம். நிறைய சாப்பிடுறான். திடீர்னு அவளுக்குலாம் என்ன வேணாலும் சாப்பிடுவோம். ஒரு பாலத்தை கொடு சாப்பிட்டுட்டே இருக்காரு. சில சமயத்துல சாப்பாடே வேண்டான்றார். சில சமயத்துல சாப்பிடக்கூடியதே அப்படின்னு பக்வன்னபான போக்திருத்வம் லார்ஜ் குவான்டிட்டிஸா எல்லாத்தையும் சாப்பிடுறாரு. அன்னம் பானம் நிறைய குடிக்கிறாரு. முழு குடத்து தண்ணியும் அப்படி குடிச்சுக்கிறாரு. அது மட்டும் எவ்வளவு வெயிலா இருந்தா அப்படி ஜாலியா அவர் போயிட்டே இருக்காரு. ஒண்ணும் கால் சொல்றது கிடையாது, ஒண்ணும் கிடையாது. சூரியன் நம்மளால காலை வைக்க முடியல.
ஜாலியா நடந்து போயிட்டே இருக்காரு. அப்படி எப்படி அது ஆகப்பாதி சகிஷ்டுதா, இந்த ஹீட்டு சன்னு இல்லையா, ஆகப்பம் ஆதி அப்படின்னு போறாரு. நெருப்பு இதெல்லாம் அவளுக்கு சுடுவதே இல்ல, ஒண்ணு ஈஸியா பொறுத்துக்கிறாங்க. மேல ஒண்ணு அவ பாட்டுக்கு பொறுத்துட்டு கேட்பறாரு. ஏன் சில பேர் எல்லாம் ஹோம போய் இறங்கி வராங்க அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. இப்படிப்பட்ட இதெல்லாம் யோகி பவர்ஸ். அது மட்டும் இல்ல, இவாக இன்னொரு லட்சணம் தான். இவா யோகியான்றது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, தரிசனம் சிரவணம் தூராது, எங்கேயோ இருக்கக்கூடியது இல்லையா, எங்கேயோ தூரத்துல இருக்கக்கூடியதெல்லாம் இவர்களுக்கு காதல ஓடுறது, இவங்களால பார்க்க முடியாது. என்ன சார் கிளேர் வாயன்ஸ், கிளேர் ஆடியன்ஸ் என்னென்னமோ சொல்றாங்களே இல்லையா, இதெல்லாம் இவர்களுக்கு வருகிறது. இது திருத்தீயம் யோக லட்சணம். அந்த தீயை ஜெயிச்சாச்சு. 5 பூதங்கள்ல நிலத்தை ஜெயித்த விஷயத்தை பார்த்தோம், ஜலத்தை ஜெயித்த விஷயத்தை பார்த்தோம், தேஜஸை ஜெயித்த விஷயத்தை பார்த்தோம். இப்போ வாயுவை ஜெயிக்கிறது பார்க்க போறோம். மண்டூக பிளவனம் பூமௌ மர்க்கட பிளவனம் திருமே ஆகாச கமனம் சேதி சதுர்த்தம் யோக லட்சணம். மண்டூகம் நகஃபாது, அப்படி உட்கார்ந்து அங்க எங்கேயாவது போனோம்னா இங்க இருந்து ஒரு குடி குடிச்சாங்கன்னா அங்க போய் பார்ப்பாங்க. ஏதோ யோகிகள் இருந்திருக்காங்கன்னு கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா. வேறெல்லாம் சொன்னா தகராறு வரும். இப்படி எல்லாம் இருந்திருக்காங்க மடங்கள்ல இருக்கக்கூடிய ஆச்சாரியர்களே இதெல்லாம் பண்ணிருக்கேன். எப்படி மர்க்கட பிளவனம் திருமே, நேர போய் மரத்து மேல உட்கார்ந்துருக்காங்க இல்லையா. தபஸ் பண்ணிட்டு வரலாம். அவங்க போய் எப்படி ஏறாரு, இங்கதானே உட்கார்ந்துருந்தார், அவர் எப்படி அங்க போனான்னு தெரியாது. யோகிகள் சித்தம் போக்கு சிவம் போக்கு இல்லையா. இவர்கள்லாம் ஏன் அப்படி ஒண்ணு ஊர்ல எங்கேயோ நடக்கிறதெல்லாம் இவருக்கு தெரியாது. எங்கேயோ ஆக்சிடென்ட் இவர் சொல்றாங்க, இங்கேயோ உட்கார்ந்துட்டு தூரத்துல எங்கேயோ நடக்கக்கூடியது இவருக்கு எப்படி தெரிஞ்சது, தரிசனம் எப்படி வந்தது, இவர் எப்படி நம்மளை பத்தி தப்பா பேசுறாங்க, அவளுக்கு பதில் சொன்னா நீ போய் இந்த காரியத்தை பண்ணு அப்படின்னு சொல்லி ஒருத்தர் அனுப்புறாரு. இவரு எப்படி இந்த மகான்களுக்கெல்லாம் இந்த செய்கை எல்லாம் வந்திருக்கு அப்படின்னா, அவ அந்த யோகம் பண்ணி பண்ணி அந்த தேஜஸை ஜெயிச்சு விட்டார் கல்வி இல்லையா. சாரி, வாயுவை ஜெயிச்சு விட்டார் கல்வி. மண்டூக பிளவனம் பூமௌ மர்க்கட பிளவனம் திருவே. அவ மண்டூக்கம் மாதிரி இங்கேருந்து அங்க போய் உட்கார்றாரு சார். அப்படி இங்கேருந்து எப்படி ஃபிராக் மாதிரி ஜம்ப் பண்ணாருன்னு தெரியல. மர்க்கடம் மாதிரி மங்கி மாதிரி இங்கேருந்து டக்குன்னு இது மேல உட்கார்ந்து இருக்காரு சார். திடீர்னு ஆகாச கவனம், இங்கேருந்து அங்க போறாரு, அங்க இருந்துட்டு அங்கேருந்து இங்க வர்றாரு இல்லையா. இதுவும் பார்த்திருக்கோம் யோகிக்கு போவாரு. இவர் எப்படி அங்க போனாரு, அங்க நினைச்சா அங்க போயிட்டாரு, அங்க போனோன்னா அங்க பண்ண வேண்டிய காரியங்களை பண்ணார், அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இங்க வந்துட்டார். இப்படி எல்லாம் நிறைய கதைகள்ல நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆகாச கமனம் இப்படி ஆகாச கவனம், மண்டூக புலவனம், மக்கன புலவனம், இதெல்லாம் வாயுவை ஜெயிச்சு விட்டார்களே. ஆனால் அந்த யோகிகளுக்கு இது ஒரு சதுர்த்தம் யோக லட்சணம். இதெல்லாம் சின்னங்கள், அடையாளங்கள். இதன் மூலமாக கண்டுபிடிக்கலாம் இவர்கள் யோகிகள். இன்னொரு யோகியினுடைய அடையாளம் பாருங்க, ஆகாசத்தை ஜெயித்தவர்கள். அவர்கள் ஞானம் திரிகால விஷயம் ஐஸ்வர்யம் அனிமாதிகம் அனந்த சக்திமத் பஞ்ச பஞ்சமம் யோக லட்சணம். ஞானம் திரிகால விஷயம் நம்ம சொல்றோம் இல்லையா. தரிசிகள் கவிதி அப்படின்னு நம்ம நிறைய படிச்சிருக்கோம் இல்லையா. சாஸ்திரங்கள் எல்லாம் படிக்கலாம். முக்காலத்தையும் உணர்ந்தவர்கள் அணிகள் இருக்காங்க இல்லையா. 3 காலம் அவர்களுக்கு தெரியும். நடந்ததும் தெரியும், நடக்கிறதும் தெரியும், நடக்க போறதும் தெரியும். அவங்க பாட்டுக்கு சிரிச்சுட்டு இருக்காங்க. இப்படி திரிகால விஷய ஞானம். அது மட்டும் இல்ல, அனிமாதிக்கம் ஐஸ்வர்யம். அனிமா லகிமா மகிமா ஈசித்துவம் வசித்துவம் பிராகாமியம் விஸ்வகாமத்துவம் இப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அனிமாதி குணங்கள் எல்லாம் இல்லையா ஒருங்கே பெற்றவராக ஆவார்கள். அதுக்கப்புறம் அனந்த சக்தி மத்வஞ்ச இன்ஃபினிட் ஸ்ட்ரென்த். எப்படிதான் அப்படி அவ்வளவு பெருசா இவர் தள்ளி விட்டாருன்னு தெரியல சார். யானை வச்சா கூட தள்ளிருக்க முடியாது. இப்படி எப்படி சார் ஒரே கல்ல அதை போய் தள்ளி விட்டாங்க, இந்த பாண்டு எப்படி சார் அதை பண்ண முடியும் அப்படின்றவங்கள அதன் கதையெல்லாம் நம்ம பாக்கலாம் இல்ல. அப்படியே ஊர்ந்துட்டாக்க எல்லாரும் பெரிய மலையே அப்படி தூக்குறாரு சார். அப்படி போய் எல்லாருக்கும் அடைக்கலம் கொடுக்கறதுக்கு எப்படி ஒரு மலையை தூக்க முடியும் சுண்டு வரல இல்லையா. அனந்த சக்தி
இப்படிப்பட்டதெல்லாம் வந்ததுன்னா அது ஆகாசத்தையும் ஜெயிச்சார் அப்படின்னு பஞ்சமம் யோக லட்சணம் என்று 5 லட்சணங்கள் சொன்னார் இல்லையா. எல்லா விஷயங்களாலும் சொன்னார். எப்படி ஞானம் 3 காலத்தை பற்றிய ஞானம், அப்புறம் அனிமா லெகிமா பிராப்தி பிராகாமியம் மகிமா ஈசித்தம் வசிஷ்டம் காமோட்சதம் அப்படின்னு சொல்லக்கூடிய அஷ்டைஸ்வரியங்களும் அவருக்கு இருக்கு. அனிமாதி சித்தியா அஷ்ட சித்திகளையும் ஒழுங்கா போயிட்டு அது மாத்திரம் இல்லாம அனந்த சக்தி, என்ன வேண்டுமானாலும் பண்ணக்கூடியதான ஒரு சக்தி. எவ்வளோ பெரிய பாறையா இருந்தாலும் அப்படி கையால தொட்டு நிறுத்திவிடுவாங்க. மலையில இருந்து வரும்போது வந்த இந்த மாதிரி சக்திகள் எல்லாம் வரக்கூடியதுக்கு என்ன அப்படின்னா இது 5வது யோகம். அவர் ஆகாசத்தையும் மின்னார். இப்படி பஞ்சபூதங்களையும் ஜெயிக்கிறவர் தான் யோகி அப்படின்னு சொன்னார். இப்படி யோகிகளை பற்றிய யோகத்தை பற்றியும் யோகிகளை பற்றியும் யோகிகள் அவரவர்களே மெஷர் பண்ணிக்கலாம். எப்படி இந்த அடையாளம்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது இது பஞ்சமம் யோக லட்சணம் அப்படின்னு சொன்னாரு. 39வது இல்லையா. இப்போ இன்னொரு பெரிய விஷயம் சொல்ற, பிராணே சுஷும்னாம் சம்பிராப்தே நாதோந்தஸ்ரூயதே அஷ்டதா. அஷ்டதா பாருங்க, கட்டா துந்துபிஹி சங்க அப்தி வீண வேணு ஆதி காலவத்து. அந்த பிராணனை சுஷும்னா நாடியில அவர்களால செலுத்த முடிகிறது யோகிகளுக்குனால. அந்த பிராணனை சுஷும்னா நாடியை போய் அடைந்த பிறகு சம்பிராப்தே அடைந்ததேயானால் அப்பொழுது அவர்களுக்கு அஷ்டதா நாதகா அந்தஹா ஸ்மிருதி 8 விதமான ஒலிகள் அவர்களுடைய உடம்புல அவர்களுக்கு உள்ளுக்குள்ள கேட்கணும். என்ன உங்களுக்குள்ளேயே கேட்கும். யோகத்துக்கு மேல நீங்க ஒரு லெவலுக்கு வந்துட்டீங்கன்னா நமக்கு உள்ளேயே கேட்கும். விஸ்வம் விஸ்வ சட்காரோ பூத பவ்யம் ஸ்வஹா அப்படின்னு உள்ளுக்குள்ளேயே அந்த ஸ்வஹா அது விஸ்வநாமத்துல ஒரு நாமால வரும். உள்ளுக்குள்ளேயே ஒரு சவுண்ட் இருக்கு. நம்ம உள்ளுக்குள்ள 2 காதியை போட்டு பார்த்தோம்னா ஒரு சவுண்ட் வரும். அந்த சவுண்ட் யோகிகளுக்கு எல்லாம் என்னெல்லாம் சவுண்டா கேட்குமான்னு தெரியுமா? உள்ளுக்குள்ள யோகிகளுக்கு ஞானம்னா கண்டா அப்படின்னாரு. 8 விதமான சவுண்டுகளை அவர்கள் கேட்கிறார். 8 kinds of sounds இல்லையா are heard inside the body. இது எப்படி கேட்போம் அப்படின்னா கண்டா மணி சத்தம் கேட்போம் இல்லையா. அப்புறம் துந்துபிஹி முரசு சத்தம் கேட்கும். இந்த 8 தான் கேட்கும் இல்லையா. அதாவது இதுக்கெல்லாம் ஒரு வேல்யூ இருக்கு. பெரியவா யூஸ் பண்ற வார்த்தைகள்லாம் அந்த வார்த்தையா தான் நம்ம எடுத்துக்கணும். கண்டா துந்துபிஹி, அப்புறம் சங்க சங்கு இல்லையா, சங்கு ஊதுற மாதிரி உள்ள ஒரு சவுண்டு. அப்புறம் அப்படி கடல் அலை மாதிரி சவுண்டு உள்ளுக்குள்ள. அதுக்கப்புறம் வீண சவுண்டு இல்லையா, அப்படியே வீணை வாசிக்கிற மாதிரி ஒரு சவுண்டு வருமா. அதுக்கப்புறம் தாளம் ஆளவத்து அப்படின்னாக்கா என்ன அர்த்தம்? இந்த கைத்தாளம் கஞ்சம் கினி அப்படின்னா வட்டனை அப்படின்னா தமிழ்ல சொல்லுவாங்க. எல்லாம் ஜால்ரா டைப் அந்த தாளங்கள் போடக்கூடிய அந்த ஒலி எல்லாம் உடம்புல நம்ம சாமிக்கு போகும்போது தண்டோரா அந்த எல்லாம் போட்டு பிங்குன்னு அடிச்சு போட்டு அதெல்லாம் எதை பிரிக்கிறது அப்படின்னா இந்த சவுண்டு தான் ஞானிகளால உணரக்கூடிய சவுண்டு. அதுக்கப்புறம் ஆதி வேணு ஆதின்னு போட்டார். இப்ப பாருங்க, கண்டா சொன்ன, சிந்துதிகி சொன்னோம், சங்கோ சொன்னோம், அப்தம் சொன்னா, வீண வேணு ஜால்ரா தாளம் 7 தான் ஆச்சு. இவர் அஷ்டதான்னு சொல்றாரு, ஆதின்னு போட்டாரு இல்ல. அதுல இன்னொருத்த சொல்லிட்டார் மிருதங்கத்தி ஆதிபதா மிருதங்கஹாதி அப்படின்னு போறாரு. மிருதங்கமும் சவுண்டு கேட்கணும் சில பேருக்கு. எப்படி கேட்கும்? உங்களுக்கு வெள்ளு சவுண்டு கேட்கும், அதுக்கப்புறம் முரசு சத்தம் கேட்கும், அதுக்கப்புறம் சங்கு சத்தம் கேட்கும், அப்புறம் கடல் சத்தம் கேட்கும், வீண சத்தம் கேட்கும், புல்லாங்குழல் சத்தம் கேட்கும், யாரா தாளம் போடுற சத்தம் கேட்கும், மிருதங்க சத்தம் கேட்கும். இப்படி 8 விதமான சவுண்டு இல்லையா. அந்த பிராணனானது அப்படி சுஷும்னா நாடியோடு சேர்ந்ததே ஆனால் இதெல்லாம் பண்ண முடியும். அதே மாதிரி பிராணனானது பிரம்ம நாடியோட சேர்ந்தா என்ன ஆகும் அப்படின்னு
அதெல்லாம் சொல்ல போறார் இல்லையா. அது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னாக்க அவருக்கு அப்படியே அவரு பாக்குறவாளுக்கு அவர் திடீர்னு ஒரு ஃபயர் மாதிரி இருப்பார், லைட்னிங் மாதிரி இருக்கும், ஸ்டார் மாதிரி இருக்கும். அவரை பார்த்தா திடீர்னு மூணு மாதிரி இருக்கும். இப்படி எல்லாம் சைன் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கு அப்படின்னு அதையும் சொல்ல போற. இங்க ரொம்ப விஷயம் சொன்னதுனால 39 நிறுத்திக்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம். இப்படி அவருக்கு யோகிகளுடைய எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னாரு. இதுக்கு முன்னாடி சுவாதிஷ்டானம் மணிபூரகம் அந்த விஷயங்கள்லாம் சொன்னார், உபாசனா விஷயங்கள்லாம் சொன்னார், ஸ்ரீ வித்யா விஷயங்கள்லாம் சொல்றார், வேதாந்தத்தையே சொல்றார். இப்படி எல்லாம் பேக் பண்ணதான ஒரு பெரிய ஒரு மகான் அந்த சுரேஸ்வராச்சாரியார்னது நமக்கு ரொம்ப விஸ்மயமா இருக்கு. இப்படி எல்லாம் எப்படி எழுத முடியும் இல்லையா. ஆச்சாரியாருடைய சிஷ்யர் ஆச்சாரியால் எழுதின ஸ்லோகத்துக்கு பின்னாடி இவ்வளவு விஷயங்கள் இருக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு. அதை நம்மளும் சொல்லிட்டு மூலம் பாம்சனை நீளம் பரமகருநாத உமான் சொல்றாங்க. தவிர இவ்வளவு விஷயங்கள் இருக்கு அப்படின்னு சொல்றது மிக்க விஷயங்கள் தான் இவர் சொல்லியிருக்கார். ஏதோ பாக்கியத்தினால் நம்ம பார்த்துருக்கோம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.